உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெரியாத்தா இன்னும் போகலன்னு நான் சொன்னோம்ல, அவன் அந்த பாண்டியம்மா வெளியில எல்லாம் அனுப்ப மாட்டான்ட்டு. அவனை நம்பினா நாம தான்ல முட்டாளு. அவனை போய் நம்பணும் பாத்தியா? நான் சொல்ல அவன் அனுப்ப மாட்டான். அதுக்கு தான் அவனை போன் அடிச்சு கேட்க சொன்னேன், என்ன செஞ்சிருக்கான்ட்டு. அவன் என்னடா செய்வான்? கிழிச்சான் அவன். பாசம் மண்ணுன்ட்டு பேசினால, அவன் எப்படி இருந்தாலும் அப்பனோட ஆதரவாளன் தாண்டி. அவன் எப்படி வீட்டை விட்டு அனுப்புவான்? உங்க அப்பனோட சேர்ந்துல அவனுக்கு ஜிங்க அடிச்சிட்டு இருப்பான் அவன். இந்த ஆறு மதனி அண்ணனை சும்மா மாமாவை ஏச வேணான்னு சொல்லு. இவங்க பெரியாத்தாவ வீட்டை விட்டு போகுதான்னு சொன்னாவோ. உங்க அப்பா இருக்காருல்ல, அவங்கதான் பெரியாத்தாவ கெஞ்சி கதறி வீட்லயே இருக்க சொன்னாவோ. என் பாண்டி மாமா ஒரு தப்பு பண்ணல. அங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஆமா மாமா நோமான்ட்டு அந்த சவுந்தர பாண்டியோட ஆளு தாண்டி அவன். என்ன இருந்தாலும் அவன் அவனை விட்டு கொடுத்துருவானா? மொத்த குடும்பம் பிராடு குடும்பம். ஒரு பொம்பளை வீட்டை விட்டு துரத்த முடியும் அவனுக்கு. அவெல்லாம் ஒரு போலீஸ் வேற. இந்த ஆறு மதனி மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என் கிட்ட உன் புருஷனை பேச சொல்லாத. என் மாமா எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே என் புருஷனை காரி துப்புனா அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் பொறவு பேசுதேன், இப்போ போன வைக்குத. ஏடி என்ன உன் அண்ணனை எப்படி பேசிட்ட? பொறவு வீட்டுக்கார பேசுனா எந்த பொண்ணு சும்மா விட்டு கொடுப்பா? இந்தாங்க உங்க போனு. தேங்க்ஸ். இது எதுக்கு மாமா? இல்ல என்ன விட்டு கொடுக்காம பேசினல, அதுக்கு தான். பொண்டாட்டினா புருஷனை விட்டு கொடுக்க கூடாது, புருஷன்னா பொண்டாட்டிய விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. இல்லல, அவனை நம்பி பிரயோஜனமே கிடையாது. எப்ப அவன் போன் எடுக்காம இவ்வளவு விட்டு பேசணானோ தெரிஞ்சு போச்சு. இனிமே நானே தான் எல்லாத்தையும் செஞ்சாகணும். நான் பாத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன். டேய், எசக்கி பேசுனதுல இவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா? வேற என்ன புரிஞ்சுக்கின? எப்படி பேசினா பாத்தியா? மாமா மாமான்னு பாண்டிய விட்டு கொடுக்காம எப்படி பேசினான்னு கேட்டல்ல. நம்மளுக்கு அதானடா முக்கியம். சண்முகம், எசக்கி விவரமான புள்ள சண்முகம். அந்த புள்ள முத்துப்பாண்டிய மாமான்னு கூப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எம்புட்டு அன்னோன்யமா இருக்கா பாத்தியா? ஆளும் மண்டை. நான் என்னத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னத்த கேட்டுட்டு இருக்கீங்க? நான் பாண்டியம்மா பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாண்டிய எசக்கி பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவனெல்லாம் நம்பி நீ பிரோஜனம் இல்ல. நானே பாத்துக்கிட்டேன். அந்த பாண்டியம்மாலாம் நானான்னு பாத்துக்கிட்டேன். அண்ணா. ஏய் எசக்கி அக்கா. கனி அக்கா. ஏய் பாண்டி அக்கா, வா. நான் நல்லா இருக்கேன்க்கா. டேய், இந்த வீட்டோட மாப்பிள்ள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? இல்லை, அந்த பொம்பளை வீட்டை விட்டு துரத்தாம இங்க வந்து நின்னா வான்னு கூப்பிடுவாங்களா? அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தான் நானே இங்க வந்தேன். அவனை அந்த பொம்பளைய வீட்லயே வச்சே கும்பிட சொல்லு. இங்க வந்து எச்சு பிளைன் பண்ணுதாரா அவரு? ரத்னா கிட்ட மட்டும் பகையா இருந்தா கூட வந்தவங்கள வான்னு சொல்லணும்னு சொன்னல. இப்ப மட்டும் இப்படி சொல்ற? வான்னு சொல்லு. எசக்கி ஃபீல் பண்ணுவாடா பாவம். வாங்க. இவரும் எவ்வளவோ சண்டை போட்டாரு, இவங்க அப்பாவெல்லாம் மிரட்டினாரு. இவருக்கு பயந்து அந்த பொம்பளைய வெளிய போன்னு கூட சொல்லிட்டாவோ. அத்தை வெளியே போறதுக்கு பேக் எடுத்துட்டு கிளம்பிருச்சு. திடீர்னு அப்பா உள்ள கூட்டிட்டு போய் பேசுச்சு. அப்புறம் கடைசி வரைக்கும் வெளியே போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கன்னு அப்பா சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? அந்த வீட்டில் இருக்கிற 2 பேரையும் அடிச்சா துரத்த முடியும்? அண்ணா, நெசமாவே பெரியாத்தாவ வீட்டை விட்டு துரத்த இவரு ரொம்ப கடுமையா போராடினாருன்னு.
இப்போ மட்டும் இல்லை, இனியும் அந்த பொம்பளை நான் துரத்தி விட தான் போகிறேன். அதை சொல்லிட்டு போகத்தான் நான் இங்கே வந்தேன். வா போலாம். ஏய் அண்ணா இரு, எங்க கிளம்பிட்ட? அதான் நான் சொல்ல வந்ததை சொல்லியாச்சு இல்லை, இனிமே நான் கிளம்ப வேண்டியதா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காரு. இனிமே தான் நான் சமைக்கணும். இருந்து சாப்பிட்டு போங்க, சரியா? மாமாக்கு இன்னைக்கு லீவு தான் பரணி, இருந்து சாப்பிட்டுட்டே போறோம். இன்னைக்கு நானே சமைக்குதேன். அண்ணன் சரியா சமைக்கிட்டா? செய்ய ம். ஏய் பாண்டி, உனக்கு என்ன சமைக்கணும் சொல்லுடா, நான் சமைக்கிறேன். அண்ணன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைக்குதேன். ஏய் பாண்டி சொல்லுடா. இந்த உருண்டை குழம்புன்னு ஒரு குழம்பு வைப்பிய? பருப்பு உருண்டை குழம்பா? ஓகே செஞ்சிடலாம். இல்லை, எனக்கு மொச்சக்கொட்டை போட்டு கருவாடெல்லாம் போட்டு நல்லா காரச்சாரமா வைக்கணும். அதுக்கு என்னென்ன செஞ்சுட்டா போச்சு, வேற? அந்த எலுமிச்சம்பழம் போட்டு ரசம் வைப்பிய? ஓகே, எலுமிச்சை ரசம். உனக்கு? எனக்கு இந்த ரசம் கிசெல்லாம் வேணாம், எனக்கு மொச்சக்கொட்டை போட்டு நல்லா காரச்சாரமா வைங்க. அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நாங்க சொல்றதுக்குள்ள செஞ்சிருவோம். அண்ணா உங்களுக்கு என்ன? ஏம்மா டாக்டர் அம்மா, 2 பேரும் மாறி மாறி சொன்னீங்கல்ல, இதுல ஒரு கரண்டி வச்சாலே போதும், என் வயிறார சாப்பிட்டுருவேன். பரணி சீக்கிரம் வா, மொச்சக்கொட்டை தோரம் பருப்பெல்லாம் ஊற வைக்கணும்ல, காய்கறியும் நறுக்கணும். வா கனி, நீயும் வா, வந்து கூட மாட ஒத்தாசை செய்ய. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எசக்கு இந்த வீட்டு மகராசி தான். என் மவ முத்துப்பாண்டிக்கு பொண்டாட்டி தான். இல்லட்டியே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. ஒரு நாளும் நான் அதை விட்ட மாட்டேன். நீங்க ஒண்ணும் கிழிக்க முடியாது. பாப்போம் பாப்போம். என்னத்தடி நீ கேப்ப? அவங்க சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவைப்பட்டா நான் கொலை கூட செய்வேன். பாரா, அம்புட்டு தைரியம் இருந்தா அவ மேல கை வச்சுதான் பாருங்களேன். என் மருமவன் சம்முவ மட்டும் இல்ல, என் புள்ள முத்துப்பாண்டிய இப்ப நல்லபடியா மாறிட்டான்ல. ஏதாவது கோக்கு மாக்கு செஞ்சிய சம்முவும் என் மவனும் ஒன்னா சேர்ந்து உங்களை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானுங்க. மோ நீ விடுமா, இவங்க ஏதாவது குறுக்கு வேலை செஞ்சு அத்தாங்கிட்டையும் அன்னிக்கிட்டையும் 4 மாத்து வாங்கினாதான் இவரு திருந்துவாரு. நானும் அந்த சம்பவம் எப்ப நடக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்லே ஒத்த விட்டு என்ன பெத்தவன் எப்படா அடி வாங்குவான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருக்கியோ? அண்ணனும் அத்தானும் உங்களை சாத்துறப்போ அந்த கேப்ல நானும் புகுந்து 4 சாத்தான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 சாத்தா? இல்லே வேண்டாலே, நீ செத்ததுக்கு அப்புறம் 4 சாத்தங்க ஒரு சாத்து கூட ஒரே அடி போட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.